நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்குற தலைப்பு நுண்கணித முறையில் சீரான முடுக்கமடைந்த பொருளின் இயக்க சமன்பாடுகள் அப்படிங்கிறது. ஜென்ரலாக இயக்க சமன்பாடுகள் அப்படின்னு சொன்னாலும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஷினு. as well as 1 மார்க் கொஷின்லையும் இது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போது ஒரு நேர்கோட்டில் ஒரு பொருள் இயங்குதுன்னு எடுத்துக்கிறோம். அந்த பொருளுடைய முடுக்கத்தை என்ன எடுத்துக்கிறோம்? நமக்கு ஏங்கிறது என்ன? முடுக்கம். ஏங்கிறது முடுக்கம். அந்த பொருள் சீராக இயக்கம் அடைஞ்சிட்டு இருக்கு. இயக்கத்தில் இருக்கும்போது அதனுடைய முடுக்கம் ஏன்னு எடுக்கிறோம். இந்த முடுக்கம் எப்படிப்பட்ட முடுக்கம் அப்படின்னாக்க சீரான முடுக்கம். சீரான என்ன அர்த்தம்? மாறவே இல்லைன்னு அர்த்தம். மாறாமல் இருந்தால் அந்த முடுக்கம் என்ன முடுக்கம்? மாறிலி. புரியுதா உங்களுக்கு? இந்த சீரானங்கிற வார்த்தைக்கு மீனிங் தெரியுதா? சீரான முடுக்கம் அப்படின்னா மாறாத முடுக்கம்னு பேரு. அது மாறிலியா எடுத்துக்கிறோம் நம்ம. அதாவது நேரத்தை சார்ந்து மாறாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி t = 0 அப்படிங்கிற நேரத்தில் t=0ங்கிற நேரத்தில் அந்த பொருளுடைய திசைவேகத்தை என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா u அப்படின்னு எடுத்துக்கிறோம். என்ன எடுக்கிறோம்? நம்ம திசைவேகத்தை u. அதே சமயத்தில் t அப்படிங்கிற நேரத்தில், அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அந்த திசைவேகத்தை என்ன எடுக்கிறோம் அப்படின்னா v எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? நம்ம v. இப்போ நம்ம திசைவேகத்துக்கும் நேரத்துக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்னன்னு பார்ப்போம். திசைவேகம் நேர தொடர்பு. இப்போ முடுக்கம் அப்படிங்கிறது எப்படி சொல்ல முடியும்? அதாவது திசைவேகத்துக்கும் நேரத்துக்கு என்ன? திசைவேகம்னாக்க v, நேரம்னாக்க t அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ முடுக்கத்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடுக்கம் A = dv/dt. அதாவது திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாட்டுக்கு பேர் முடுக்கம். dvனா என்ன அர்த்தம்? திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடு. dtங்கிறது என்ன அர்த்தம்? காலத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடு. ஸோ இதிலிருந்து நீங்கள் dv கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன ஆயிடும்? இந்த dt இங்கே போயிடுது. ஸோ a × dtன்னு வருது. இப்போது நம்ம இதை இன்டகிரேட் பண்ணலாம். எப்படி இன்டகிரேட் பண்ணலாம் அப்படின்னா, தட் இஸ் integration of dv = integration of a dt. தொடக்க திசைவேகம் எவ்வளவு? u இல்லையா? இறுதி திசைவேகம் எவ்வளவு? v. வருங்கிறதுக்கு. அதே சமயத்தில் நேரம், ஆரம்ப நேரம் எவ்வளவு? 0. பாருங்க, இங்க tங்கிறது t நேரத்துக்கு பிறகு. இப்போ ஆல்ரெடி நமக்கு படிச்சிருக்கிறோம் என்ன அப்படின்னா, integration of dx = என்ன ஃபார்முலா படிச்சிருக்கிறோம்? xன்னு படிச்சிருக்கிறோம். அப்போது integration of dv அப்படிங்கிறத எப்படி எழுத முடியும்? vன்னு எழுதலாமா? அது மாதிரி நம்ம இந்த ஃபார்முலாவை எழுதலாம். எப்படி? integration of dv அப்படிங்கிறதுக்கு பதிலாக v, லிமிட் இருக்கு. a அப்படிங்கிறது சீரானதுன்னு சொல்லிட்டோம், அது மாறாது. இப்போ மாறாது அப்படிங்கும்போது dt நெகேட் பண்ண என்ன வரும்? t எழுதிக்கலாமா? லிமிட்டு 0 to t. ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணணும்? லிமிட்டை அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அப்பர் லிமிட்டை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு விக்கு பதிலாக வின்னு போடும்பொழுது மாறாது. அதுக்கடுத்து நம்ம மைனஸ்ன்னு எழுதிட்டு லோயர் லிமிட்டை போடணும். வி அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன போடணும்? நம்ம யூன்னு போடணும். அதே மாதிரி a × tக்கு பதிலாக டீனே போடலாம். -0ன்னு வந்துருக்கும். இப்போ v - u = at அல்லது v = u + at. சரியா? இதுதான் இயக்க சமன்பாட்டில் முதல் இயக்க சமன்பாடு. சரியா? இதுதான் திசைவேகத்துக்கும் நேரத்துக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. நீங்கள் கண்டிப்பாக இது ஞாபகத்துக்கு வரணும். சரியா? முடுக்கம் சமம் dv/dt அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். ஸோ அடுத்த தொடர்பு என்ன அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது பொருளுடைய இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. ஸோ முதல்ல முடுக்கம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் எழுதுன்னு சொன்ன மாதிரி இங்கே சொல்ல வேண்டியது திசைவேகத்துக்கான தொடர்பு. திசைவேகம் அப்படிங்கிறது என்ன? திசைவேகம் அப்படிங்கிறது இடப்பெயர்ச்சியில் ஏற்படக்கூடிய மாறுபாடு.
அப்போது இடப்பெயர்ச்சினா என்ன குறியீடு? எஸ். மாறுபாடுன்னு போடும் பொழுது ds/dt அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்கும்? திசைவேகத்துக்கு சமமாக இருக்கும். ஸோ இதில் நம்ம இந்த டிடியை இங்கே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா டிஎஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு டிடின்னு வருமா? ஸோ ஆல்ரெடி முதல் ஈக்க சமன்பாடு நம்ம பார்த்துருக்குறோம். என்ன பார்த்தோம்? வி ஈக்குவல் என்ன ஃபார்முலா பார்த்தோம்? யூ ப்ளஸ் ஏடிஆர். இந்த மதிப்பு கொண்டு போய் இந்த சமன்பாட்டில் பிரதியிடுங்க. அப்போது டிஎஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி இன்ட்டு டிடி. யூ ப்ளஸ் ஏடி இன்ட்டு டிடி வந்துருச்சா? இந்த டிடியை அப்படியே உள்ள பெருக்குங்க. இது கூடயே வரும், இங்கேயும் வருமா? அப்போ யூ இன்ட்டு டிடி கூட்டல் ஏ டி இன்ட்டு டிடின்னு வருமா? n ஈக்குவல் டு டிஎஸ் ஈக்குவல் டு திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும்? டி ஈக்குவல் டு 0 வினாடிங்கள எங்கே இருக்கும் பொருள்? டி ஈக்குவல் டு 0ங்கிறப்ப எங்கே இருக்கும் பொருள்? தொடக்க புள்ளியில் தான் இருக்கும். அப்படித்தானே? தொடக்க புள்ளின்னு என்ன? ஒரு பொருள் வந்து இயங்க ஆரம்பிக்க வச்சுக்கோங்களேன். இப்படி கிராஃப் வரைகிறோம். நம்ம ஆரம்பிக்கக்கூடிய இடம் இந்த இடம் தானே ஆதி புள்ளி. அப்போது இங்கே இருக்குது, தொடக்க புள்ளியில் இருக்குது. டி கால இடைவெளியில் அது எங்கே போகுது? எங்கேன்னு ஒரு இடத்துக்கு நகர ஆரம்பிக்குது. அப்போ பாருங்க, இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ டி ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது எஸ் ஈக்குவல் டு 0னா இருக்கும். இடப்பெயர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கும். டி ஈக்குவல் டு டிங்கிற நேரத்தில் எஸ் என்ன இருக்கும்? எஸ்ஸுங்கிற இடத்துக்கு, எஸ்ஸுங்கிறது இடப்பெயர்ச்சின்னு குறியீடு. எஸ்ஸுங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்கும். நம்ம இந்த ஃபார்முலாவை இன்டகிரேட் பண்ணணும். எப்படி? இன்டகிரேஷன் ஆஃப் டிஎஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் யூடிடி கூட்டல் இன்டகிரேஷன் ஆஃப் ஏ டி இன்ட்டு டிடி. முதல்ல சொல்லிட்டோம், ஏங்கிறது என்ன? சீரான முடுக்கம் அப்படிங்கிறதுனால இது என்னது? மாறிலி. மாறிலியை நம்ம இன்டகிரேட் பண்ணாலும் எந்த விதமான மதிப்பு மாறாது. லிமிட் போடணுமா? பாருங்க, எஸ் வந்து தொடக்கத்தில் 0ங்கிற இடத்துல இருக்குது, கடைசியில் எஸ்ஸுக்கு போயிடுச்சு. டிங்கிற நேரம் என்ன நேரம்? டி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற நேரம். 0ங்கிற நேரத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்தில் முடியுது? டிங்கிற நேரத்தில் முடியுது. அதே மாதிரி இங்கேயும். அப்போது இன்டகிரேஷன் ஆஃப் டிஎஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக எஸ்ஸு தட் இஸ் 0 டு எஸ் ஈக்குவல் டு யூ அப்படிங்கிறது திசைவேகம், அது மாறாது இல்லையா? டி இன்டகிரேட் பண்ணாக்க டிடி இன்டகிரேட் பண்ணாக்க டீன்னு வந்துருக்கும். 0 டு டி அப்படிங்கிற லிமிட்டு. திரும்பவும் ஏ இன்ட்டு பாருங்கள், ஒரு ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும். இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா என்ன? எக்ஸ் 1 + 1, அதாவது அடுக்கு இதில் 1ன்னு அர்த்தம், பை 1 + 1. சரியா? இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படிங்கிறத எழுதும்போது எக்ஸுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்க இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா? எக்ஸ் எழுதி அடுக்கு கூட 1 கூட்டிக்கணும், பைன்னு போட்டு n + 1ன்னு போடணும். இந்த ஃபார்முலா. அப்போ இதுக்கு பாருங்கள், ஏ இன்ட்டு டி என்னுடைய அடுக்கு 1, அப்போ 1 + 1 2 டிவைடட் பை 1 + 1 2. அப்புறம் லிமிட்டு. இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு எஸ் மைனஸ், ஃபஸ்ட்டுங்கிறது இந்த லிமிட் அப்ளை பண்ணுறீங்க, அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட் ஈக்குவல் டு யூ இன்ட்டு இதுக்கு திரும்பவும் அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட் டி மைனஸ் 0 கூட்டல் ஏ பை 2. 2ங்கிறது கான்ஸ்டன்ட் தானே. அப்போது டி ஸ்கொயர் முதல்ல மாதிரியே தான், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போது எஸ் ஈக்குவல் டு எனக்கு எஸ் மைனஸ் 0 ஈக்குவல் டு எஸ். அப்போது யூடி அப்போ பெருக்கிற உள்ள யூடி ப்ளஸ் இந்த 1/2 எழுதிக்கிறோம், இதை ஏ டி ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து இரண்டாவது இயக்க சமன்பாடு. எது இரண்டாவது இயக்க சமன்பாடு? எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ½ ஏடி ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் வந்து இரண்டாவது சமன்பாடு. சரி, இப்போ பார்த்தது என்ன? இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. அடுத்தது நம்ம பார்க்கறது என்னன்னா திசைவேகத்துக்கும் இடப்பெயர்ச்சி இருக்கக்கூடிய தொடர்பு. முதல்ல பார்த்தது திசைவேகம் நேரத்துக்கு தொடர்பு, ரெண்டாவது பார்த்தது இடப்பெயர்ச்சி நேரம், மூன்றாவது பார்க்கறது திசைவேகத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. மூன்றாவதாக நம்ம பார்க்கறது திசைவேகத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்குமான தொடர்பு. முடுக்கத்துக்கான ஃபார்முலா ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கிறோம், தட் இஸ் dv/dt அப்படிங்கிறது.
ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம். என்ன அப்படின்னா மேலேயும் கீழேயும் டிஎஸ்ஆல் பெருக்கி வகுக்கிறோம். இதை வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு ஆல்டர் பண்ணலாம். பாருங்கள், டிபி பை டிஎஸ், இந்த டிஎஸ் இங்கே கொண்டு போயிடுறோம். அதே மாதிரி டிடி இந்த பக்கம் எழுதிக்கிறோம், இன்ட்டு டிஎஸ் பை டிடி அப்படின்ட்டு. டிஎஸ் பை டிடிங்கிறதுக்கு பதிலாக என்ன போடலாம், வி, அதாவது திசைவேகம், இடப்பெயர்ச்சி பை காலம் அப்படிங்கிறதுனால. அப்போ வி இன்ட்டு டிவி பை டிஎஸ். நல்லா கவனிங்க, ஒரு சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு டிஎக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸ் ஸ்கொயர் வகைப்படுத்தும் பொழுது எதை பொறுத்தும் வகைப்படுத்தாமல் ஜஸ்ட்டு வகைப்படுத்தணும் அப்படின்னா, இந்த அடுக்கை முன்னாடி எழுதிக்கணும், அடுக்கிலிருந்து ஒன்றை கழித்து எழுதிக்கிறோம், அதுக்கப்புறம் அடுக்கை நீக்கிட்டு எக்ஸை மட்டும் வகைப்படுத்தணும்னா நமக்கு டிஎக்ஸ்னு வந்துடும். அது மாதிரி நம்ம இங்கே பாருங்கள், ஏ ஈக்குவல் டு வி டிவின்னு இருக்குது இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், டி வி ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாமா? ஆனால் இதுக்கு என்ன வந்திருக்கும், 2v டிவின்னு வந்திருக்குமா, 2v டிவின்னு வந்திருக்கும் இல்லையா. அப்போ அந்த 2வை ரிமூவ் பண்ணணும்ல, அதுக்காக நம்ம 2ஆல் வகுத்தரோம். ஏ ஈக்குவல் டு 1/2 வி ஸ்கொயர் பை டிஎஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதிலிருந்து டிஎஸ் கண்டுபிடிங்க. டிஎஸ் கண்டுபிடிச்சோம்னா என்ன ஆகும், டிவி ஸ்கொயர் 1/2, இந்த ஏ கீழே வந்துடும், 2a இன்ட்டு டிவி ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும் இல்லையா. இதை நம்ம இன்டிகிரேட் பண்ணணும். எப்படி இன்டிகிரேட் பண்ணணும் பாருங்க, இன்டிகிரேஷன் ஆஃப் டிஎஸ் ஈக்குவல் டு 1/2a இன்டிகிரேஷன் ஆஃப் டிவி ஸ்கொயர். நல்லா கவனிங்க, இடப்பெயர்ச்சி தொடக்கத்தில் 0ங்கிற இடத்துல இருக்குது, கடைசியில் எஸ்ங்கிற இடத்துக்கு போகுது. தொடக்க திசைவேகம் u, இறுதி திசைவேகம் v, இதுதான் அப்படியே லிமிட்டு. ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் டிஎஸ் அப்படின்னாக்க என்ன வரும், எஸ்ன்னு வருமா, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அதை எழுதிக்கணும், ஈக்குவல் டு 1/2a டிவி ஸ்கொயர் இன்டிகிரேட் பண்ணோம்னா வி ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ அதனுடைய திசைவேகம் அப்போ இதுக்கு என்ன தான் வரும், எஸ்ன்னு தான் வரும். எஸ் ஈக்குவல் டு 1/2a அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், விக்கு பதிலாக யூன்னு கொடுக்குற மாதிரி தான். ஸோ இந்த 2a இங்கே போயிடுது. அப்போ 2as ஈக்குவல் டு வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர், அல்லது யூ ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் கூட்டல் 2as. இதுதான் வந்து மூன்றாவது இயக்க சமன்பாடு. சரியா. ஸோ இது வரைக்கும் 3 இயக்க சமன்பாடுகளை பார்த்துருக்கோம். முதலாவது இயக்க சமன்பாட்டின்படி வி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, யூ ப்ளஸ் ஏடி இல்லையா. இதில் ஏடி கண்டுபிடிங்களேன், ஏடி ஈக்குவல் டு வி மைனஸ் யூ இல்லையா. ஸோ ரெண்டாவது இயக்க சமன்பாடு என்ன, எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ½ ஏடி ஸ்கொயர் இல்லையா. இதுதான் வந்து இரண்டாவது இயக்க சமன்பாடு. யூடி ப்ளஸ் ஏடி இன்ட்டு டின்னு எழுதலாமா. அப்போ இந்த டீயோட மதிப்பை இங்கிருந்து பிரதியிடுங்க. அப்போது எஸ் ஈக்குவல் டு யூடி கூட்டல் 1/2 வி மைனஸ் யூ இன்ட்டு டின்னு வருமா, வரும் இல்லையா. அப்போது யூடி கூட்டல் இந்த 1/2 உள்ளே பிரிக்கவங்க 1/2 வி மைனஸ் 1/2 யூ, அதே மாதிரி டி உள்ளே பெருக்கிட்டீங்கன்னாக்க என்ன வரும், யூடி இங்கே விடின்னு வந்துருக்கும். இதில் வந்து ஒரு யூடின்னு இருக்குதுன்னு அர்த்தம், இதில் ½ யூடி இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணிட்டா ஒன்றில் ½ போச்சுன்னா எவ்வளவு, ½ தானே. அப்போது 1/2 யூடி கூட்டல் 1/2 விடின்னு வந்திருக்கும். n ஈக்குவல் டு எஸ் ஈக்குவல் டு, அப்போ காமனாக இருக்கிறத வெளியே எடுத்துட்டிங்கனாக்க 1/2 தட் இஸ் யூ ப்ளஸ் வி இன்ட்டு டி அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான நான்காவது இயக்க சமன்பாடு. சரியா. ஸோ மொத்தமாக வந்து 4 இயக்க சமன்பாடுகள் நமக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். என்னென்ன இயக்க சமன்பாடுகள் பார்த்தோம் பாருங்கள், வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடிங்கிறது ஒன்று, எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ½ ஏடி ஸ்கொயர் அப்படிங்கிறது ரெண்டாவது இயக்க சமன்பாடு, வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as அப்படிங்கிறது மூன்றாவது இயக்க சமன்பாடு, எஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் வி இன்ட்டு டி பை 2 அப்படிங்கிறது நான்காவது இயக்க சமன்பாடு. ஸோ இந்த 4 இயக்க சமன்பாடுகளையும் தரவை மெமரி பண்ணி வச்சுக்கணும். எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்குங்க. சரியா. ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.